நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, யூஆர்எல் வேலிடேஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் வேலிடா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் வேலிடா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். https://www.google.com. ஓகே, www.google.com. http://www.google.com. இந்த மூணுல எது தப்பு? இந்த மூணுல எது தப்பான யூஆர்எல்? அந்த வெப்சைட் வேலிடா இல்லையான்னு கேட்கலாம். யூஆர்எல் எந்த யூஆர்எல் தப்பா இருக்கலாம்? ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டா? ஃபர்ஸ்ட் ரெண்டு தப்பா? தேர்ட் ஓகே. தப்பு. தேர்ட் தப்பு. ஆமா, தேர்டும் தப்பு தானா? ஃபோர்த் ஒன். ஃபோர்த் லைனா? ஓகே. Third மூணு one. யூஆர்எலும் கரெக்ட் தான். எதுவுமே தப்பு கிடையாது. மூணு யூஆர்எலும் கரெக்ட் தான். வெப்சைட் வந்து https லயும் இருக்கு. என்னப்பா? தப்பு. 4 W போட்டுருக்கீங்க பாருங்க. ஓ, 4 W போட்டேனா? ஓகே, அது என்னோட மிஸ்டேக்பா. சாரி. தப்பு தான். என்னோட தப்பு அது, ஆக்சுவலி டைப்பிங் மிஸ்டேக். ஸோ 3 யூஆர்எலும் ஐ டிடன்ட் ரியலைஸ் தட். நான் டைப் பண்ணும்போது 4 டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் 3 W போடணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். தட் வாஸ் அ மிஸ்டேக். சாரி. ஸோ இப்போ சொல்லுங்க, இப்போ இதுல ஏதாவது யூஆர்எல்ல தப்பு இருக்கா? இந்த 3 யூஆர்எல்ல ஏதாவது யூஆர்எல்ல தப்பு இருக்கா? இல்லண்ணா. எல்லாமே கரெக்ட் இல்லையா? ஸோ 3 யூஆர்எல்லும் கரெக்ட். இதை தான் நம்ம இப்ப வேலிடேட் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு யூஆர்எல் https:// இதுல ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்காமலேயும் இருக்கலாம், http:// இருக்கலாம் இல்லையா? https இருக்கலாம், ஆனா http இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க முடியுமா யூஆர்எல்? இல்லண்ணா. இருக்காது. https: போட்டோம்னா அப்புறம் // இருக்கும். ஒரு ஸ்லாஷ்லாம் போட மாட்டோம். 2 ஸ்லாஷ் கட்டாயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் www கட்டாயமா இருக்கும். அதுல 4 W இல்லைன்னா 2 W இருக்காது, 3 W. www, do you know what www stands for? World Wide Web. World Wide Web. World Wide Web. ஸோ தெரியாதுன்னா நோட் கத்துக்கோங்க. World Wide Web, that's what www stands for. ஓகே, www இருக்கும், அதுக்கப்புறம் கட்டாயமா ஒரு டாட் இருக்கும், அதுக்கப்புறம் வெப்சைட்டோட நேம், டாட் வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் இல்லையா? ஸோ கூகுள்ன்றது வெப்சைட்டோட கம்பெனியோட நேம், வெப்சைட்டோட நேம், காம்ன்றது எக்ஸ்டென்ஷன். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டோட யூஆர்எல் தெரியுமா? annauniv.edu. அண்ணா யூனிவர்சிட்டி, annauniv.edu. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து .edu இருக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு என்னவா இருக்கும்? .org. அது ஆர்கனைசேஷன். .gov.in. ஆர்க்னா ஆர்கனைசேஷன். ஸோ .gov.in இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ .com, .edu இது மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. we are going to validate that. How are we going to validate? URL equal to, I'm going to take one of the URLs. ஓகேவா? இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு at first இந்த URL நானு டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ணலாமா? ஒரு யூஆர்எல்ல கட்டாயமா 2 டாட் இருக்கும், கரெக்டா? எந்த யூஆர்எல் எடுத்தாலும் கட்டாயமா மினிமம் 2 டாட் இருக்கும், கரெக்டா? Yes, no. நான் கேக்குற क्वेश्चन யாருக்காவது புரியலையா? ஓகே, சோ www அப்புறம் ஒரு டாட், கூகுளுக்கு அப்புறம் ஒரு டாட். சோ இஃப் வி டேக் எனி யூஆர்எல் 2 டாட் வந்து கட்டாயமா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்?
ஸ்பிளிட் பை டாட்ஸ். டாட்ஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா யூஆர்எல் ஸ்பிளிட் பண்ண போறோம் இல்லையா, யூஆர்எல் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ யூஆர்எல் டாட் ஸ்பிளிட் போட்டு டாட்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் என்னென்னலாம் கிடைக்கும் நான் கேட்கிறேன். ஐ லாஸ்ட் சம்ஒன். அமீர், ரிசல்ட் இதுல என்னென்னலாம் கிடைக்கும்? www கூகுள் அப்புறம் COM. ஓகே, அபிநயா, ரிசல்ட் என்னென்னலாம் கிடைக்கும்? www google.com. ஓகே, ஆகாஷ். HTTPS www ஒரு இதா வந்துரும், அப்புறம் கூகுள் ஒன்னு, அப்புறம் .com சொல்லிட்டு லிஸ்ட் ஃபுல் ஆயிடும் சார். ஓகே, தீபா ஜனனி. கிறிஸ்டினா. ஓகே, www google. ஓகே, கிறிஸ்டினா. www google. ஓகே, சோ எத்தனை பேர் ஆகாஷ் சொன்ன ஆன்சரை கவனிச்சீங்கன்னு தெரியல. நடுவுல அமீர் ரேஸ்ட் த ஹேண்ட்ஸ் அகைன். அவர் ஏன் ரேஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. HTTPS விட்டுட்டீங்களே. HTTPS:// அதுவும் வரும்ல. டாட்டை வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்றோம்னா டாட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இவ்வளவும் வரும்ல. இது மட்டும் என்ன தக்காளி தொக்கா, அது மட்டும் சும்மா விட்டுட்டு போறதுக்கு. சோ HTTPS:// this is one string. அதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறம் கூகுள் இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரிங். காம் வந்து ஒரு ஸ்ட்ரிங். டோட்டலி there are 3 strings. www மட்டும் கிடையாது. நான் ப்ரோக்ராமிங்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணணும். டாட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ அந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே ஒரு போர்ஷன். அடுத்த டாட் இங்க இருக்கு, அந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே ஒரு போர்ஷன். இது லாஸ்ட் போர்ஷன். சோ இதை விட்டுருமான்னா இது விடாது. உங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது, இது உங்களுக்கு எல்லாமே யூஆர்எல் ஃபெமிலியரா இருக்கு, அதனால HTTPS உங்களுக்கு தெரியுது. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னா டாட்டை வச்சு கரெக்டா ஸ்பிளிட் பண்ணும். HTTPSனா என்னன்றதுலாம் அதுக்கு தெரியாது. இப்படி போட்டா கூட அது ஸ்பிளிட் பண்ணும். சரியா? ஐ எம் டைப்பிங் சம்திங். இப்படி போட்டா கூட அது ஸ்பிளிட் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிங். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஸ்பிளிட் பை டாட்ஸ் போட்டு இப்ப நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல எப்படி வரும்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட எக்ஸாம்பிள்ல ஃப்ரூட்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ல நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கு இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் HTTPS:// ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், அடுத்த ஸ்ட்ரிங் கூகுள், அடுத்த ஸ்ட்ரிங் காம். ஓகேவா? ஸோ யூசருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணா புரியாது, தனித்தனியா நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் போர்ஷன் இன் ஸ்பிளிட் பை டாட்ஸ். ஸோ ஒன்னொன்னுத்தையும் ஒவ்வொரு போர்ஷன் நான் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் போர்ஷன் அப்படி நான் போட்டேன்னா ஒவ்வொரு போர்ஷனும் தனித்தனியா பிரிண்ட் ஆகும். HTTPS:// அது ஃபர்ஸ்ட் போர்ஷன், கூகுள்ன்றது அடுத்த போர்ஷன், காம்ன்றது தேர்ட் போர்ஷன். ஒன்னா பிரிண்ட் ஆகும். சரியா? சோ இப்ப நம்மளோட இன்டென்ஷன் இது கிடையாது, ஆனா எப்படி பிரிண்ட் ஆகும்ன்றது பார்த்தோம். ஐ எம் கோயிங் டு கமெண்ட் இட் அவுட். ஓகே, இப்ப டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ணா மினிமம் ஒரு இதுல மினிமம் எத்தனை டாட் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்? 2 dots. 2 dots. ஓகே, 1 செகண்ட், போன் வருது. சாரி, கட்டாயமா வந்து 2 டாட் இருக்கும்னு சொன்னல. சோ 2 டாட் இருந்ததுன்னா ஸ்பிளிட் பண்ணப்போ எத்தனை போர்ஷன் இருக்கும்?
3 3 3 இருக்கும் இல்லையா? கட்டாயமா 3 இருக்கும். சோ இஃப் அப்போ அது 3ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து லிஸ்ட் இல்லையா? URL வச்சு ஸ்ப்ளிட் பண்ணனா 3 டிஃபரெண்ட் போர்ஷன் வந்துச்சு. இட்ஸ் a லிஸ்ட். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்துட்டோம். இட்ஸ் a லிஸ்ட். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா 3 எலிமெண்ட் கிடைக்குது. இட்ஸ் a லிஸ்ட். அந்த லிஸ்டோட லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் லென் ஆஃப் அந்த லிஸ்ட் போட்டீங்கன்னா அந்த லிஸ்டோட லெங்த் கிடைக்கும். இப்ப இந்த லிஸ்டோட லெங்த் என்ன? 3ண்ணா. 3. அப்போ இந்த லிஸ்டோட லெங்த் 3ன்னு கிடைக்கும். சோ நமக்கு எப்படி இருந்தா இன்வாலிடு? என்னவா இருந்தா இன்வாலிடு? 3 விட கம்மியா இருக்கும். 3 விட கம்மியா இருந்ததுன்னா இன்வாலிட் இல்லையா? பிரிண்ட் இன்வாலிட். ஓகே, இப்போ இந்த URLல 2 டாட் இல்ல அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 டாட் இல்லன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே டாட் தான் இருந்தது. சரியா? இப்போ அதுக்கப்புறம் இதுல HTTP இருக்கா, www இருக்கா, அதை வந்து கண்டுபிடிப்பீங்களா இல்லைன்னா இதோட நிப்பாட்டிக்கலாமா ப்ரோக்ராம? கண்டுபிடிக்கணும். ஆ? கண்டுபிடிக்கணும். இதோட ஏன் நிப்பாட்டிக்கலாம்ண்ணா. ஏன் கண்டுபிடிக்கணும்? இதுவே தப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தர் எதுக்கு போனோம்? அதாவது உங்க செமஸ்டர்ல வந்து நீங்க 10 சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. நீங்க அதுக்கப்புறமா எல்லா மார்க்கையும் செக் பண்ணுவீங்களா இல்லைன்னா ஃபெயிலுன்னு சொல்லிட்டு வெளில வந்துருவீங்களா? எல்லாமே செக் பண்ணணும். அதாவது பாஸா ஃபெயிலான்னு போடணும். சரியா? ரிசல்ட்ல ஓவரால் ரிசல்ட்ல பாஸா ஃபெயிலான்னு போடணும். 10 சப்ஜெக்ட் மார்க் இருக்கு. சப்ஜெக்ட்ல 10 மார்க் அப்படின்றத நான் பார்த்துட்டேன். நான் கடைசி சப்ஜெக்ட் வரைக்கும் ஒண்ணா நான் பாப்பேனா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட பார்த்துட்டு நான் டைரக்டா ஃபெயில்னு போட்டுருவேனா? ஃபெயில்னு போட்டுறலாம்ண்ணா. ஏன் 10 சப்ஜெக்ட் ஏன் போல? ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்லயே தெரிஞ்சிருச்சுல இது வந்து ஃபெயில் அப்படின்னு. ஓகே, சோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான், 10 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். கரெக்டா? ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தானே ஃபெயில் ஆயிருக்கான், பாஸ் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு போடுவாங்களா? இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் பண்ணிட்டு நான் ப்ரோக்ராம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ நான் இதோட ப்ரோக்ராமை நான் எப்படி ஸ்டாப் பண்றது? இன்வாலிட் URL அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் ஸ்டாப் பண்றது அப்படின்னா எக்ஸிட் ஆகணும் இல்லையா? சோ sys.exit அப்படின்னு போட்டீங்கன்னா எக்ஸிட் ஆஃப் 0 இந்த மாதிரி போட்டீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரும். இப்போ சிஸ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதுல இம்போர்ட் சிஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும். இது வந்து பேக்கேஜை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஸோ sys.exit அப்படின்னு போட்டோம்னா இதோட ப்ரோக்ராம் நின்றோம். ஏன்னா நீங்க மார்க்கே 10 மார்க்குன்னு பாத்துட்டீங்க. அப்ப டைரக்டா ஃபெயில்னு போட்டு வெளியில வந்துருவீங்க. அப்படிதானே? டூ த நெக்ஸ்ட் ஒர்க். கரெக்டா? இதுலயே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, இதுல வந்து 3 டாட்டுக்கு கம்மியா இருந்ததுன்னா இன்வாலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ நான் லைன் நம்பர் 16ல நான் ஏதோ ஒரு வேலிடேஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னா அதுல எத்தனை டாட்ஸ் இருந்திருக்கும்? லெஸ் தென் 2. லெஸ் தென் 3 இருந்ததுன்னா இங்கேயோ இன்வாலிட்னு போட்டோம் இல்லையா? அப்போ ஈக்குவல் டு 3யோ இல்லைன்னா கிரேட்டர் தென் 3யோ இருந்தாதான் லைன் நம்பர் 16க்கு வரும். கரெக்டா? எஸ்ண்ணா. ஓகே, இந்த இடத்துல என்ன செக் பண்ணலாம்? அடுத்து ஓகே, டாட் 2 டாட் இருக்கான்றத செக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செக் பண்ணலாம்? அடுத்து என்ன செக் பண்ணலாம்? இந்த URL வேலிடான URL-ஆ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டாட் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்து வேற என்ன பண்ணலாம்? HTTPS. ஓகே, HTTPS இருக்கான்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்?
பேக் ஸ்லாஷ் வச்சு ஸ்பிட் பண்ணலாம். ஓகே, பேக் ஸ்லாஷ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். குட். ஆனா ஸ்ட்ரிங்ல HTTPS கொடுத்து இன் ஆ. கொடுத்தா ஓகே, ஸோ ஒன்னு பேக் ஸ்லாஷ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்ல HTTPS இருக்கான்னு செக் பண்ணலாம் இல்லையா? HTTPS இருக்கான்னு செக் பண்ணலாம். HTTP-ஆவும் இருக்கலாம்ல, எஸ்ண்ணா. HTTP-ஆவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இஃப் ஒருவேளை HTTP-ல ஸ்டார்ட் ஆகல, அதாவது HTTP இல்ல அப்படின்னா HTTP இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? HTTP:// டாட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்ல, இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல HTTP இருக்குமா, செகண்ட் போர்ஷன்ல இருக்கணுமா, லாஸ்ட் போர்ஷன்ல இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போர்ஷன். First Yeah. person. செகண்ட் போர்ஷன்ல எல்லாம் நம்ம இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்ல, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல தான் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் போர்ஷனை எப்படி எடுக்கிறது? டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் போர்ஷனை எப்படி எடுக்கிறது? URL 0. URL of 0. 0. URL of 0-வா? ஸ்ப்ளிட் பை டாட்ஸ்ண்ணா. Split dots of Split by Split by dots. ஏன்னா டாட்டை வச்சு by ஸ்ப்ளிட் dots. பண்ணது இங்கதான் இருக்கு இல்லையா? சோ அதுல ஆஃப் 0 இருக்கான்னு பாக்குறோம். இப்படி இருந்துச்சுன்னா இன் அப்படின்னு போட்டோம்னா இருக்கான்னு பாக்குறோம். எனக்கு வந்து இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றதான் பார்க்கணும். நாட் இன். ஓகேவா? இருக்கா இல்லையான்றத நான் பாக்குறேன். சோ நாட் இன் HTTPS ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல HTTP இல்ல. அதே மாதிரி எது இல்லைன்னா இன்வாலிட், அண்ட் HTTPS இல்லைன்னா இன்வாலிட் இல்லையா? HTTPS:// நாட் இன் ஸ்ப்ளிட் பை டாட்ஸ் இந்த மாதிரி இருந்தா இன்வாலிடா? HTTP-யும் இல்ல, HTTPS-உம் இல்ல. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். நான் போட்டிருக்க இஃப் கண்டிஷனுக்கு இதுதான் அர்த்தம். HTTP-யும் இல்ல, HTTPS-உம் இல்ல. ஒரே லிங்க்ல HTTP-யும் HTTPS-உம் இருக்குமா? டூ டிஃபரெண்ட் கண்டிஷன் இல்லையா? இல்லையா? என்னமா? ஆர் யூஸ் பண்ணுவோமா அன்யூஸ் பண்ணுவோமா? கன்ஃபியூஷன். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். HTTP-ஆவும் இருக்கு, HTTP-ல ஸ்டார்ட் ஆகல, அட் த சேம் டைம் HTTPS-லயும் ஸ்டார்ட் ஆகல, ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகல. அப்போ அண்டு தான் போடணும் இல்லையா? ரெண்டுமே உண்மை கிடையாது. HTTP-லயும் ஸ்டார்ட் ஆகல, HTTPS-லயும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ இது இன்வாலிட். கரெக்டா? ஆனா வேலிட் தானண்ணா. ஸ்டார்ட் ஆகல, நாட் இன். www ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலே URL வேலிட். ஓகே, அப்ப அதையும் போட்டுருவோமா? அண்ட் வியூ வேர்ட் ராப் எப்படி எனேபிள் பண்றது? வேர்ட் ராப் இங்க இருக்கு. குட். அண்ட் இது நியூ லைன் கிடையாது, 17th லைன்ல தான் நான் ஸ்டில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஐ வில் கொலாப்ஸ் திஸ். அண்ட் www not in split by dots of 0. இப்போ ஓகேவா? சோ HTTP-ல ஸ்டார்ட் ஆகல, HTTPS-ல ஸ்டார்ட் ஆகல, www-லயும் ஸ்டார்ட் ஆகல. அப்படி இருந்தா இன்வாலிட் URL-ஆ? எஸ்ண்ணா, இன்வாலிட். ஓகே, அப்படி இருந்ததுன்னா இன்வாலிட் URL, ஸ்டாப் த ப்ரோக்ராம். சோ இது இத்தனை நாள் பண்ண ப்ரோக்ராம பாதியிலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டோம். இதுல ஏன் ஸ்டாப் பண்றோம், இதுக்கு முன்னாடி ஏன் ஸ்டாப் பண்ணல, இப்ப ஏன் ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆச்சுன்னா கூட மொத்தமா ஃபெயில். அதனால எனக்கு ஐ எம் செக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா மொத்தமா ஃபெயிலியர், அதோட ப்ரோக்ராம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து நெகட்டிவ் கண்டிஷன்லாம் செக் பண்ணேன். இத்தனை நாள் நம்ம செக் பண்ணது பாசிட்டிவ் கண்டிஷன் தான் செக் பண்ணிருப்போம் இல்லையா? இப்போ நான் நெகட்டிவ் கண்டிஷன் செக் பண்றேன். ஓகேவா? ஓகே, இது எதுவுமே கிடையாதுன்னா URL வந்து வேலிட் இல்லையா? ஆனா எக்ஸ்டென்ஷன் கரெக்டான்னு செக் பண்ணானாமா?
சரி ஓகே. அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஆல்ரெடி 9:55 ஆகுதுன்றதுனால நான் அதை போடல. அதை ஹோம்ஒர்க்கா எக்ஸ்டென்ஷன் வேலிடேஷன் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேண்ணா. இதுல யாருக்காவது ஏதாவது தப்பு தோணுதா? ஆனா அந்த HTTP பேஸ்ல வந்து ஸ்பெசிஃபை டாட்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். ஓ ஓகே, தேங்க்யூ. எஸ், ஆஃப் 0 கரெக்ட், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது இதுல ஏதாவது ஒர்க் ஆகாது இல்ல ஏதாவது மாத்தணும் அப்படின்னு ஏதாவது தோணுதா? ஆனா ஒரு டவுட். ஆ 13th லைன் இருக்குல்லண்ணா, ஆக்சுவலி ஆமா. இப்போ சப்போஸ் வந்து லென்த் ஆஃப் த இது வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கண்டிஷன் வந்து எப்படி 3யோட கம்மியா இருக்கும். பட் 2 வந்து பாசிபிள் தான். அப்ப நம்ம பிரிண்ட்ல வந்து இன்வாலிட் யூஆர்எல்னு எப்படி போட முடியும்? அதாவது ஸ்பிளிட் பை டாட்ஸ்னா டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணி எத்தனை ஸ்ட்ரிங் வருதுன்னு பாக்குறோம். இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டோம்னா டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணா 3 வரும் இல்லையா? கட்டாயமா 3 வரும். 3யை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இது வந்து 3யை விட கம்மியா இருக்கு, 2 தான் இருக்கு. அப்ப இது இன்வாலிட் தானே? ஓகே ஓகே, புரியுதுண்ணா. புரியுதா? ரைட். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்க்க போறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கணும்ன்றது தெரியும். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இங்கே நான் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் போடல. நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போது யூ கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். சரியா? யூ ஷுட் கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். இது வந்து வேலிடான யூஆர்எல்னு சொல்லிருச்சு. ஓகே, ஐம் கோயிங் டு ட்ரை வித் HTTP. இதுவும் வேலிடான யூஆர்எல். ரைட், ஐம் கோயிங் டு ட்ரை வித் www. இதுவும் வேலிடான யூஆர்எல். ஓகே, என் ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுதா? என் ப்ரோக்ராம்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த யூஆர்எல் தப்பா கரெக்டா? எஸ், விஷ்ணுபிரியா. அண்ணா 13th லைன் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா 17th லைன் கண்டிஷன் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல? சோ ஆமா, இங்கே ப்ரோக்ராம் நின்றோம். எக்ஸிட்னு சொல்றோம்ல, ப்ரோக்ராம் அங்கேயே க்ளோஸ் ஆயிரும், அடுத்த லைனுக்கே போவாது. சோ இங்க எல்ஸ் இல்லன்னு பார்க்க கூடாது. இந்த இடத்துல ப்ரோக்ராமே முடிஞ்சு வெளியில வந்துரும், அடுத்த லைனுக்கே போவாது. சரியா? அதுக்குதான் வந்து எக்ஸிட் நான் போட்டிருக்கேன். ஏன் இங்க எல்ஸ் போடல அப்படின்னா எக்ஸிட் போட்டிருக்கிறதுனால எல்ஸ் போடல. ப்ரோக்ராமே வெளியில வந்துரும், அப்புறம் எதுக்கு எல்ஸ் போட்டுட்டு. ஓகே ஓகே, சோ நான் போட்டிருக்க இந்த யூஆர்எல் கரெக்டா தப்பா? என் ப்ரோக்ராம் என்ன சொல்லுது? வேலிட் யூஆர்எல்னு சொல்லுது. சோ இது ப்ரோக்ராமர் என்னோட தப்பா, ப்ரோக்ராம் தப்பா ஒர்க் ஆகுதா? ப்ரோக்ராமரோட தப்புண்ணா. ப்ரோக்ராமரோட தப்பு. நான் தப்பா எழுதியிருக்கேன், நான் தப்பா எழுதுனதுக்கு ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுது. சோ இட்ஸ் மை ப்ராப்ளம். இதுல என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சோ ஹோம்ஒர்க். இதுல எக்ஸ்டென்ஷன் ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த .com .edu அதெல்லாம் நம்ம பண்ணல இல்லையா? சோ அதுல எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து கட்டாயமா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், அதுல 3 கேரக்டர் மினிமம் இருக்கணும் இல்லையா? .com 3 கேரக்டர் வந்து கட்டாயமா இருக்கணும். சோ 3 கேரக்டர் இருக்கான்றதை செக் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, அடுத்த ஹோம்ஒர்க் வந்து நெட்ல இருந்து பார்த்து படிச்சு பண்ண போறீங்க. காப்பி பண்ணக்கூடாது. நெட்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ட்ரை. நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, இல்லைன்னா 1 to யூசர் கொடுக்குற நம்பர் 1 to a number given by the user. யூசர் 10ன்னு கொடுக்கலாம், 100ன்னு கொடுக்கலாம்,
சரியா? 95 கொடுக்கலாம். யூசர் எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஹிண்ட் வந்து யூஸ் ஃபார் லூப். ஹிண்ட் வந்து ஃபார் லூப். இத பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிருங்க. அடுத்த இது வந்து ஃபைண்ட் சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ அரே. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அரே. மார்க்ஸ் அரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் மார்க்ஸ் இன் mark array and also find average. இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா? எனி கொஸ்டின்? நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லனா இல்லன்னு சொல்லுங்க, இருக்குன்னா கேளுங்க. இல்லண்ணா. இல்லண்ணா. ஓகே.